ஸோ எது பெஸ்டான ஃபேன்ஸ் அமேசான்ல 4000 கீழே அப்படின்றத பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நமக்கு 5th வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரியன்ட்ல ஜெனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான் வருது. இதனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2800 இருந்து 3200 இருக்கு. நான் பிரைசிங் போடுறேன் பாருங்க. இதனுடைய பவர் கன்சப்ஷன் 28 வாட்ஸ்ல இருந்து 32 வாட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. இதுலயுமே ரிமோட் இன்க்ளூட் பண்றாங்க. இது ஒரு 5 ஸ்டார் எனர்ஜி கன்சம்ஷன் பண்ற ஒரு ஃபேன். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். இதுல என்ன ப்ரோஸ் அப்படின்னு இதுல என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டடான பிராண்ட் தான் ஓரியன்ட். இந்த ஸ்டுடியோல மேல ரன் ஆயிட்டு இருக்குது இந்த ஓரியன்டோட பிஎல்டிசி ஃபேன் தான். இது மாடல் என்னன்னு தெரியல, நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. சோ ஒரு என்ட்ரி லெவல் பிஎல்டிசி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே சைலண்டா இருக்கும். இது வந்து ரன் ஆகுது. சோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ரிவ்யூல வந்து நம்ம எடுத்தது ஏர் த்ரோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு யூசர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நார்மலான ஒரு ஃபேன் அளவுக்கு இதனுடைய ஏர் த்ரோ இருக்காது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஓரியன்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட மாடல் நான் என்கிட்ட இல்ல, பட் நல்லா தான் இருக்கு ஏர் த்ரோலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய லிஸ்ட்ல 4th வரது பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ் உடைய ஆம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎல்டிசி ஃபேன் தான் வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான டெக்கரேட்டிவ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது கூடவே ரிமோட் கண்ட்ரோலும் வந்துருது ஆஸ் யூஷுவல். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ட்ரஸ்டட் பிராண்ட் தான். தைரியமா வாங்கலாம். ரொம்ப ஸ்மூத்தான பிளஸ் சைலண்டான ஒரு மோட்டர் தான் இதுல கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு நாய்ஸ் அந்த அளவுக்கு வராதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா யூஷுவலா 3000 இருந்து 3500 வரைக்கும் வருது. இதனுடைய பிரைஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன் பாருங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ல லிவிங் ரூம்ல எல்லாம் ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் ரொம்ப அக்ரெசிவா இல்லாம ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் எல்லாம் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது. கண்டிப்பா தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம்.